ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார் சிராஜ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கோம்னா நம்ம பொன்னமராதி பக்கத்தில் செவ்வூருங்கிற வில்லேஜில் இருக்க ஏவிங்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஸ்பேஸ் ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட் யார் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 6th இருந்து +2 உள்ள மாணவர் தான் செய்கிறாங்க. அவங்க தான் அதை பண்ணுறாங்க. பூமி மட்டத்திலேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டு அங்கே உள்ள காற்றில் நுண்ணுயிர்கள்லாம் வருதுங்களா, அது சம்மந்தமாக எப்படி அந்த 30 கிலோமீட்டரில் அது சீதோசனை, அதோடைய வெப்பமண்டலம் எப்படிங்கிற இந்த ஈஸ்ட் எப்படி அதில் உயிரோட்டமாக இருக்குங்கிறத அது சம்மந்தமாக பார்க்குறாங்க. அது அது சேகரித்த தகவல் பூரா பூமிக்கு அனுப்புவேன். இங்கே என்னன்னு கேட்டீங்கன்னா, இது விவசாய சார்ந்த பூமி. அதுக்கு சம்மந்தமாக அந்த ஈஸ்ட் சம்மந்தமாக உள்ள நுண்ணுயிரெல்லாம் எப்படி பெருக்கிறது, விவசாயத்துக்கு எப்படி உபயோகப்படுதுங்கிற சம்மந்தமாக தான் இந்த ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க. பொன்னமராதில் இங்கே லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே டவுன் ஆகும்னா மேலூர், மதுரை பக்கத்தில் உள்ள மேலூரில் வந்து டவுன் ஆகுது. லாட்டெக்ஸ் பலூன் ஹீலியம் கேஸை ஃபில் பண்ணியிருக்கோம். இது அட்மாஸ்பியரில் உள்ள லேயர்ல ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கும். அங்கே போய் அது ப்ரெஷர் அதிகமாகி அப்படியே அது பர்ஸ்ட் ஆகி கீழே பேராஷூட்டோட ஹெல்ப்பால ஒரு சேஃப் ஏவிஎம் பள்ளி மாணவர்களினுடைய அறிவு பொக்கிஷத்தை இந்த ஊருக்கும் உலகுக்கும் பறைசாற்றும் திருநாள் இந்த பெருநாள். உங்களுடைய கரவணியோடு ஏவிஎம் அருணோதயம் பள்ளி மாணவர்களால் உருவாக்கப்பட்ட முத்தாய்ப்பான சாதனை இப்பொழுது நடைபெற்று இதோ விண்ணில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை கொள்ளாமல் இந்த அறிவியல் சாதனையை, செயற்கைக்கோள் சாதனையை எல்லோருக்கும் பரப்புங்கள். நம் மாணவர்களின் பெருமையும் வலிமையும், நம் மாணவர்களின் விடாமுயற்சியும் இந்த உலகமே பறைசாற்றட்டும்.
கூட்டுறவுத்துறை இப்ப நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் மேல பலூன் அனுப்பிச்சிட்டாங்க. தென் இப்ப அது போயிட்டு என்னென்ன மெசேஜ் எல்லாம் பாஸ் பண்ணி அனுப்புங்கிறது இங்க எவ்வளவு ரிசீவர்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்போம். இப்ப மேல ஸ்பேஸ் மேல பலூன் அனுப்பிச்சிட்டீங்க. இப்ப என்ன மாதிரி தகவல் வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு? சார் இப்போ நம்ம சேட்டலைட்ல பாத்தீங்கன்னா 2 விதமான டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. ஒன்னு பிரைமரி, ஒன்னு செகண்டரி. ஒன்னு ஒரு RF ஃப்ரீக்வன்சில ஒர்க் ஆகுது, இன்னொன்னு லோராங்கிற ஒரு ஃப்ரீக்வன்சில ஒர்க் ஆகுது சார். அதை இப்போ நீங்க இந்த லேப்டாப்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிக்னல் ரிசீவ் ஆகும், இங்க ஒரு சிக்னல் ரிசீவ் ஆகும். ஓகே சார். இது பிரைமரி, இது செகண்டரி டேட்டா சார். அந்த சிக்னல் வந்து தொடர்ந்து நமக்கு ரிலே ஆயிட்டே இருக்கு. அந்த சேட்டலைட்ல உள்ள டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து தொடர்ந்து ரிலே ஆயிட்டே இருக்கு. Member of Open Space Foundation India, இப்ப எத்தனை கிலோமீட்டர் மேல ஸ்பேஸ் போயிட்டு இருக்கு? இப்போ ஒரு 2-2.5 கிலோமீட்டர் அந்த ஹைட்டுக்கு மேல வந்து போயிடுச்சு சார். இன்னும் நமக்கு சிக்னல் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். அதை நம்ம லேப்டாப்லயும் நம்ம விஷுவல் சிக்னல்ஸா பார்க்கலாம், நம்ம வாக்கீஸ்லயும் வந்து ஆடியோ சிக்னல்ஸா நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே சார். இந்த ஆண்டனா என்ன சார் இதோட தன்மை என்ன சார்? UHF ஆண்டனா சார். இந்த ஆண்டனா வந்து UHF ஆண்டனா. இந்த சேட்டலைட்ல டிரான்ஸ்மிட்டர் எல்லாமே UHF பேசிஸ்ல தான் ஒர்க் ஆகுது. UHF சிக்னல் சார் இது பண்ணதுக்காக நம்மளே தயாரிச்ச ஹேண்ட் எப்படி சேட்டலைட் வந்து நம்மளே பண்ணதோ அது மாதிரி இந்த ஆண்டனா இது வந்து மோர்ஸ் கோட் சார். மோர்ஸ் கோட் மிஷின் பழைய நம்ம தந்தி பாஷை நம்ம சொல்லுவோம்ல சார். இது இப்படி நம்ம இந்த அடிக்கிறேன் என்னன்னா நமக்கு அந்த மேலூர் சொல்லியிருந்தோம்ல, அப் டு டயமீட்டர் வந்து ஒரு ரேடியஸ் வந்து ஒரு 90 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இந்த நம்ம இப்போ சேட்டலைட் லான்ச் பண்ணியிருந்தது போகும். அதுக்கான லைவ் டேட்டா இங்கே ஷேர் ஆகிட்டே இருக்கு. இங்கே அந்த டிஸ்பிளேல எல்லாத்துலேயும் ஷேர் ஆகும். கரண்ட்லி அது சிங்கப்பூனரி அந்த நியர்பை ஏரியாவில் போயிட்டு இருக்கு. அது லேண்ட் ஆகிற வரைக்குமே அந்த லைவ் டேட்டா வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு இது இங்கே தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது எங்கே போகுதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என்னோட பேர் பாலாஜி பிரசாத் சுந்தரவடிவேல். நான் ஓப்பன் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷன்ல அறிவியல் ஆராய்ச்சியாளராக இருக்கேன். ஸோ கடந்த 7 மாசமா நம்ம செவ்வூரில் இருக்கக்கூடிய AVM பப்ளிக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதோட ரிசர்ச் என்னன்னா, அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக அங்க படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து நாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தோம். அதோட வகையில இன்னைக்கு நேஷனல் சயின்ஸ் டே அப்போ ஒரு அட்மாஸ்பியர் பலூன் யூஸ் பண்ணி விண்வெளியில, அதாவது நியர் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லேயர்ல நம்ம நுண்ணுயிர்கள் இருக்கா இல்லையான்னு ஒரு ஆராய்ச்சிக்காக பலூனை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறாங்க. தொடர்ந்து எல்லா ஸ்கூல்லையும் செஞ்சு மிகப்பெரிய அளவில் பல விஞ்ஞானிகள் உருவாக வேண்டும் என்பது என்னுடைய மனமார்ந்த விருப்பம். அது அந்த என்னுடைய டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி போகும். ஒன்லி திங், இந்த டிஃபரன்ஸ் இன்னைக்கு குழந்தைங்க செஞ்சிருக்கிறதுக்கும் நம்ம அன்னைக்கு 1970 இஸ்ரோவில் செஞ்சதுக்கு என்ன வித்தியாசம்னா, அப்போ ரேடார் ட்ராக்கிங் இருந்தது. எந்த டைரக்ஷனில் அந்த எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட்ஸ் பறந்து போய்கிட்டு இருக்குது, எவ்வளவு ஹைட்டில் போய்கிட்டு இருக்குங்கிறத நம்ம அதில் ரியல் டைம் வாட்ச் பண்ண முடியும். இது இப்போ குழந்தைங்க செஞ்சிருக்கிறதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆகி போயிட்டு இருக்கும். இது போய் எங்கே லேண்ட் ஆகுதோ அங்கே அதை எடுத்து அந்த ரெக்கார்டிங்ஸை நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கணும். அதுல இருந்து இதை ரெடி பண்ண எல்லாமே 6th to +2 பிள்ளைங்க தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நம்முடைய மாணவர்கள் நிறையா சயின்டிஸ்ட் நிறையா உருவாகலாம். கண்டிப்பாக அந்த காலனுடைய நோக்கமே வந்து இதை பார்த்து நிறைய பேர் ஒரு ஆர்வத்தை வளர்த்துக்கிறது தான் இந்த காலனுடைய நோக்கமே. கண்டிப்பாக அந்த காலம் ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் மக்களே.